குறையை எடுத்து சொல்லும்போது 3 காரணங்களுக்காக சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு மேலேயும் இருக்கலாம். ஒன்று நம்மளை வெறுக்கிறாங்க, பாய்க்கிறாங்க, நம்மளை பேரை கெடுக்கணும், நம்மளை நாசம் பண்ணணும், நம்ம இருக்கவே கூடாது அப்படின்னு நம்மளை பற்றி ஒரு வெறுப்பு, பகை, பொறாமை இதை வச்சுட்டு பேசுகிறாங்க. அது ஒன்று, அது மெயின் குறை சொல்கிறவங்க. 2வது, அவங்க நினைக்கிறாங்க அவங்க நம்புறது தான் கரெக்ட், அவங்களுடைய உபதேசம், அவங்களுடைய நம்பிக்கை கரெக்டு, நம்ம சொல்கிறது தப்புன்னு நினைக்கிறாங்க. அதனால் உங்களை குறை சொல்லலாம். அது அடுத்த லெவல். 3வது, உண்மையாகவே உங்கள்கிட்ட ஒரு குறை இருக்குதுன்னு உங்களை ரொம்ப நேசிக்கிறவங்க, உங்களுடைய நலனை விரும்புகிறவர்கள், நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, உங்கள் பின்னால் நிற்கிறவங்க உங்கள்கிட்ட சில குறைகளை பார்க்குறாங்க. ஐயோ, இதை சொல்லாமல் போனால் இவர் ரொம்ப கெட்டு போயிடுவார், இவர் சொல்லாமல் போனால் இவர் இருக்க வேண்டிய நிலைக்கு முடியாது, இவரால் அந்த அளவுக்கு உயர முடியாது, அதனால் அவர்கிட்ட இருக்கிற அந்த குறையை நம்ம போய் அவர்கிட்ட பகிர்ந்து கொள்ளுவோம். ஏன்னா அவரை கட்டி எழுப்புறதுக்கு தான் நம்ம சொல்ல போகிறோம், அவருடைய நல்லதுக்காக சொல்ல போகிறோம், அவரை நல்லா வளர செய்கிறதுக்காக நம்ம சொல்ல போகிறோம்னு சொல்லி அந்த நல்ல உள்ளத்தோடு சொல்லுவாங்க. அதுதான் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்னு பேர், இல்லையா? அவங்க சொன்னதுனால நம்ம அப்படியே நொறுங்கி போயிடுறது கிடையாது. அந்த முதல் 2 கேட்டகரி ஆளுங்க இருக்காங்க பாருங்கள், அவனுக்கு திட்டினதுனாலையும் நம்ம நொறுங்கி போகிறது கிடையாது. அவன் திட்டி நம்ம என்ன ஆக போகுது? அவன் ஒரு சாதாரண ஒரு அற்பன், ஒரு சின்ன ஆள். அவன் திட்டும்போது நமக்கு என்ன வருது? நம்ம மனது தான் இயேசுவால் நிறைஞ்சிருக்குது. இயேசுவை குறித்த ஆச்சரியத்தினால், வியப்பினால், அவர் எவ்வளவு பெரியவர், என்னை எவ்வளவு அன்பு கூறுகிறார், அவர் என்னுடைய நண்பர், என்னுடைய ராஜா, என்னை நடத்துகிறவர், என்னுடைய ஆண்டவர், என் கூடவே இருக்கிறவர், என்னை கைவிடாதவர் என்றெல்லாம் அது மனசுக்கு தெளிவாயிடுச்சு, இருதயத்துக்கு உறுதியாயிடுச்சு. இதனால் நிறைஞ்சிருக்கிறேன். அப்போ அவன் எவ்வளவு செஞ்சாலும், எவ்வளவு பேசினாலும் உரைக்கவே உரைக்காது. சொல்ல ஐயோ பேரை கெடுக்கிறானே. எப்படி பேரை கெடுக்க முடியும்? என் பேரை பெருமைப்படுத்த வேணும்னே அவர் இருக்கிறார். அவருக்கும் இவனுக்கும் போட்டி விட முடியுமா? இவன் எப்படி ஜெயிக்கிறது? ஜெயிக்கவே முடியாது. பேரை கெடுக்கிறது நினைக்கிறோம், கெடுக்கவே முடியாது. ஏன்னா நம்ம பேரை பெருமைப்படுத்தணும்னு, உங்கள் பேரை பெருமைப்படுத்தணும்னு கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு சொன்னார், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஏன் நம்ம பேரை பெருமைப்படுத்தணுங்க? அவர் சில சொல்கிறோம் அது பெருமை இல்லையா? இல்லை, நம்ம பேரை பெருமைப்படுத்தும் போது நம்ம பெருமைப்படுறதுக்காக இல்லை, அதன் மூலமாக கர்த்தரை மக்கள் காணும்படியாக